ஒரு தடவை நயின் என்ற பட்டணத்தில் ஆமீன் ஒரு விதவை இருந்தாள். அவளுக்கு புருஷன் இல்லை, ஒரே ஒரு மகன், அவனும் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த பட்டணத்துக்கு வெளியே அப்படியே சவப்பெட்டியில வச்சு கொண்டு போறாங்க. அவள் நெஞ்சில் அடிச்சு அழுகிறாள். அவளுடைய கண்ணீர் வடிகிறது. அவளுடைய அழுகையை கர்த்தர் கவனித்தார். மனதுருகும் தெய்வம். அல்லேலூயா. அவர் கவனித்தார், கவனித்து பார்த்தார். அவள் அழுகிறார். உலகத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, ஸ்திரியே அழாத. அவளுக்கு அம்மா சொல்லி இருக்கலாம், மகளை அழாத அழாத. எப்போ எப்படி அவளுக்கு தாங்க முடியும்? புருஷன் இல்ல, ஒரே ஒரு மகன், அவன் ஆகல எனக்கு ஆமீன் சகாயமாயிருந்தான், அவனு செத்து போனான, எனக்கு நீ யாருண்டு, நான் கைவிடப்பட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டே வருகிறார். அந்த அழுகையின் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகினார். அவர் மனதுருகி அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே அழாதே. இயேசு சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா? அவர் அழாதே என்றொரு பால்வாக்கை சொல்லி போகிறவர் அல்ல. அழுகையின் முக்கிய காரணம் ஏதோ அந்த காரணத்தை மாற்றுகிறவர் அவர். அந்த சவப்பெட்டியை வைக்க கீழே வைக்க சொன்னார். ஆமென். வைத்தார்கள். அந்த வாலிபனுடைய கையை பிடித்தார். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. உடனே அவன் உயிரை பற்றி எழுந்தார். என்ன சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு பாருங்க. அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. இயேசு உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் இயேசுவை நம்பினால், இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவிடம் கூப்பிட்டால், உங்கள் கண்ணீரை இயேசுவின் சன்னிதானத்தில் ஆமென் கண்ணீரை வடித்தால், அந்த கண்ணீர் தரையிலே போய் வற்றி போகாது, வணங்கி போகாது. அவர் துருத்தியிலே வைப்பாராம், தக்க பிரதிபலனை தருவாராம். எதுக்கு? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற.